காலை கட்டுநாயக்க பகுதியில் தொழிலதிபர் ஒருவரை சுட்டுக்கொள்ள மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தொடர்பாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று காலை 10 மணி அளவில் இரு துப்பாக்கிதாரிகள் தொழிலதிபருடைய வீட்டுக்கு வந்த நிலையில் வட்டிக்கு கடன் வாங்குவதற்காக தாம் வந்ததாக கூறியுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட இந்த தொழிலதிபர் 37 வயது நிரம்பிய அஞ்சனா என்பவர் ஆவார். இவர் தெமட்டகோட பகுதியில் வசிப்பதோடு வட்டிக்கு பணம் வழங்கும் தொழில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இரு துப்பாக்கிதாரிகள் சிகப்பு நிற ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் வந்துள்ள நிலையில் மோட்டார் வாகனத்தின் ஆவணங்களை கொண்டு வந்து பணம் பெற வேண்டும் என கூறியுள்ளார்கள். துப்பாக்கிதாரிகளுடைய நடத்தையில் சந்தேகம் கொண்ட தொழிலதிபர் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் உடனடியாக ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக வீட்டு கேட்டை உடனடியாக மூடியுள்ளார். இதனால் பதற்றமடைந்த துப்பாக்கிதாரிகள் என்ன செய்வதென்று அறியாது தொழிலதிபரை நோக்கி சுட முயன்றார்கள். இருந்தாலும் அவர்களுடைய துப்பாக்கி செயற்படவில்லை. பின்னர் இருதரப்புக்கும் இடையே மோதல் இடம்பெற்றது. தொழிலதிபர் துப்பாக்கிதாரிகளுடன் மோதியதை தொடர்ந்து அவர்கள் கொலை முயற்சியை கைவிட்டுவிட்டு வீட்டை விட்டு தப்பிக்க முயன்றனர். ஆனால் மூடப்பட்ட கேட் காரணமாக அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த மோட்டார் சைக்கிளை விட்டுவிட்டு 9 அடி உயரமுள்ள சுவரில் ஏறி தப்பிக்க முயன்றுள்ளனர். சுவரில் இருந்து குதித்த போது ஒரு துப்பாக்கிதாரியின் கால் எலும்பு முறிந்தது. அவர் சுவருக்கு வெளியே விழுந்து கிடந்த போது தனது துப்பாக்கியினால் தலையில் சுட்டு தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். ஆனால் அப்போதும் அவருடைய துப்பாக்கி இயங்கவில்லை. அதனைத் தொடர்ந்து உடனடியாக இந்த சம்பவம் கட்டுநாயக்க போலீசாருக்கு அறிவிக்கப்படுகின்றது. சம்பவ இடத்துக்கு விரைந்த கட்டுநாயக்க போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பாறை பகுதியை சேர்ந்த 33 வயதுடையவர் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் போது அவரிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி, அதற்கு பயன்படுத்தப்பட்ட 5 தோட்டாக்கள், 9 பிஸ்டலுக்கு பயன்படுத்தப்படும் 9 தோட்டாக்கள் கொண்ட மெகசின் மற்றும் ஒரு 9 பிஸ்டலுக்கான வெற்று மெகசின் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளது. காயமடைந்த சந்தேக நபர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் மற்றொரு துப்பாக்கிதாரி 9 பிஸ்டல் ஒன்றுடன் சுவரில் ஏறி தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர் நீர்கொழும்பு பகுதியை சேர்ந்தவர் என போலீசார் இப்போது அடையாளம் கண்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். Gimana nanti kawan yang kawan baru dia. Oh, nak jadi ngono. मैं